நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் 800 வாக்காளர்கள் என்ற SIR பதிவால் தற்போது சர்ச்சையாகி இருக்கிறது. இணையதளத்தில் பதிவேற்றப்பட்ட விவரங்களை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. SIR-ஐ முறையாக பதிவு செய்யாத வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. 73 பேரிடம் SIR படிவத்தை கொடுத்த நிலையில் 800 வாக்காளர்கள் என்று SIR பதிவு செய்யப்பட்டதால் தற்போது சர்ச்சை எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துப்பாண்டியிடம் கேட்டு பெறலாம். முத்துப்பாண்டி, என்ன விவரம்? வணக்கம் விக்னேஷ். திருநெல்வேலி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா தீவிரமாக நடைபெற்று வரும் வாக்காளர்கள் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் வாக்காளர்கள் சிறப்பு திருத்த பணியானது நடைபெற்று வருது. குறிப்பாக அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி உட்பட்டுள்ள மாஞ்சோலை தேயிலத்தோட்ட கிராமங்கள், குறிப்பாக மாஞ்சோலை, காக்காட்சி, நாலுமுக்கு, ஊத்து போன்ற 4 தேயிலத்தோட்ட கிராமங்கள் வீடு வீடாக சென்று அங்குள்ள அந்த சிறப்பு வாக்காளர்களுக்கு அந்த ஃபார்ம்கள் வழங்கப்பட்டு தீவிரமாக அந்த திருத்தும் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் பாத்தீங்கன்னா முறையான பதிவேற்றம் செய்யப்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர் மீது ஒரு நடவடிக்கையானது தேர்மாதேவி சார் ஆட்சியர் ஒரு நோட்டீஸ் வழங்கியிருக்கிறாங்க. என்னன்னா அங்கு யாரெல்லாம் இருக்கிறாங்க, மாஞ்சோலை தேயிலத்தோட்ட கிராமங்கள் எத்தனை பேருக்கு இந்த படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளது, அங்க இருப்பவர்கள் எத்தனை, என்ன ஒரு விளக்கங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. அவங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா 93 பேர் இருப்பதாக ஒரு தகவலை அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. 93 பேரு. ஆனால் ஒரு 800 பேர்களுக்கு இங்கு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த 800 பேர் எப்படி ஏற்றப்பட்டுள்ளது, என்ன மாதிரியான விளக்கங்கள் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் தற்போது அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேயிலத்தோட்ட கிராமங்கள் ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். நாங்கள் அங்கேதான் இருக்கிறோம், பல்வேறு காரணத்திற்காக வெளியூருக்கு வேலைக்கு சென்றதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பாவங்கள் அங்கு வழங்கப்பட்டு வாக்காளர்கள் அங்கு பாதி பேரு அங்கு வீடுகளை அந்த அதிகாரிகள் அந்த வீட்டில் அந்த பாவங்களை வழங்கப்பட்டதாக தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து இந்த சம்பவத்தை குறித்து விசாரணை செய்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முத்துப்பாண்டி.